வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 108 திவ்ய தேசங்களில் 3வது திருத்தலமாக இருக்கக்கூடிய திருக்கரமனூர் உத்தமர் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தமர் கோவில் திருச்சியிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழமையான கோவிலுங்க. ஸ்ரீரங்கத்தில் இருந்து திருவள்ளரை போகிற பஸ்லையும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. இங்கு மூலவர் புருஷோத்தம பெருமாள் புஜங்க சயனமாக அருள் பாலிக்கிறாருங்க. தாயாராக பூர்ணவள்ளி தாயார் அருள் பாலிக்கிறாங்கங்க. 1000 வருடங்கள் பழமையான இந்த கோவிலுக்கு மொத்தம் 2 வரலாறு சொல்லப்படுதுங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு சொல்லி முதல்ல பார்த்துருவாங்க. மகாவிஷ்ணு தன் மேல் அதிக பக்தி செலுத்தி வரக்கூடிய பிரம்மதேவரை ஒரு சோதனை செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறாருங்க. அப்படி நினைச்ச விஷ்ணு பகவான் கடம்ப மரமாக மாறி இந்த கோவிலுக்கு வந்ததா சொல்லப்படுதுங்க. அப்படி கடம்ப மர உருவில் இருந்த மகாவிஷ்ணுவை பிரம்மதேவர் கண்டறிந்து தொடர்ந்து வழிபட்டு வந்ததால மனமகிழ்ந்த விஷ்ணு பகவான் அவருக்கு இங்கு ஒரு தனி வழிபாட்டு சின்னத்தை அமைத்ததா கூறப்படுதுங்க. இந்தியாவிலேயே ஒரு சில இடங்களில தான் பிரம்மா மற்றும் சரஸ்வதி இருவருக்கும் தனிச்சன்னதியோ தனி கோவிலோ இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கதுங்க. சிவபெருமான், பார்வதி தேவி, பிரம்மதேவர், சரஸ்வதி என அனைவரும் தனிச்சன்னதியில் இருக்கிறது இந்த கோவில்ல தாங்க. இந்த கோவிலோட மற்றொரு வரலாறையும் பார்த்துடலாங்க. சிவபெருமானை போல பிரம்மதேவரும் 5 தலைகளோட தான் இருந்திருக்காருங்க. இதனை பொறுத்து கொள்ள முடியாத சிவபெருமான் பிரம்மாவினுடைய ஒரு தலையை கிள்ளியதா சொல்லப்படுதுங்க. இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுதுங்க. இதனால தன் கையில இருந்து விலக மறுத்த அந்த கபாலத்தை கண்டு பிரம்மதேவனுடைய சாபம் ஏற்பட்டு இருக்கிறத சிவபெருமான் கண்டறிஞ்சிடறாருங்க. தன் கையில் இருந்த கபாலத்தை விலகிறதுக்காக பிரம்மதேவரின் சாபம் நீங்குவதற்காகவும் என்ன வழி என்று மகாவிஷ்ணுவிடம் கேட்டிருக்காருங்க. இதற்கு மகாவிஷ்ணு திருக்கரமனூரில் தன்னோடு குடிகொண்டிருக்கும் மகாலட்சுமியை அணுகி அவள் கையால் அந்த கபாலத்தில் பிச்சையிட செய்தால் கபாலமும் மறைந்து போகும், பிரம்மதேவரின் தோஷமும் விலகும் என்று வழிகாட்டினாருங்க. அதன் பொருட்டா விஷ்ணுவின் இந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் திருக்கரமனூரின் கோவிலில் பிச்சாவரனாக வந்தார். மகாலட்சுமியும் சிவபெருமானுடைய வேண்டுகோளை ஏற்று அவர் கையில் இருந்த கபாலத்தை பிச்சையிட கபாலமும் மறைந்தது. சிவபெருமானுக்கும் பிரம்மகட்டி தோஷம் விலகியது. இந்த கோவில்ல சிவபெருமான் பிச்சாவரனாகவும் பார்வதி தேவி சௌந்தரிய பார்வதியாகவும் அருள்பாலிக்கிறாங்க. திருமங்கை ஆழ்வாருக்கும் கதம்ப மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பெருமாள் நேரடியாகவே தரிசனம் கொடுத்த ஸ்தலங்க இது. திருமங்கை ஆழ்வார் இந்த கோவிலுக்கு மங்கள சாசனம் செய்திருக்காருங்க. இந்த கோவிலுடைய சிறப்பை பார்க்கறாங்க. எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் அவர் எங்கு சென்று பாவத்தை போக்க சாந்திகள் செய்தும் பலன்கள் இல்லாமல் போனவர்கள், கொலை செய்து தப்பித்து கொண்டவர்கள், குடும்பத்தை கெடுத்து சாபத்தை பெற்றவர்கள், ஆத்திரத்தால் அனைவரையும் மனம் புண்படுத்தி அதிகாரத்தால் கொள்ளையடித்தவர்கள், வாரிசுகள் இல்லாமல் இருப்பவர்கள், கொடிய நோயினால் மருத்துவ குணம் இல்லாமல் துடிப்பவர்கள் அனைவரும் இந்த புருஷோத்தம பெருமாள் கோவிலுக்கு வந்து 3 நாள் தங்கி பிரார்த்தனை செய்தால் அவர்கள் செய்த அத்துணை பாவங்களும் போவதோடு எம்பெருமாட்டி மகாலட்சுமியின் கருணைக்கும் பாத்திரமாகலாம் என்பது இந்த கோவிலுடைய தனிச்சிறப்புங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து 108 திவ்ய தேசங்களில் 4வது திருத்தலமாக இருக்கக்கூடிய திருவள்ளரை புண்டரீகாட்சன் பெருமாள் கோவிலை பற்றி பார்க்கலாங்க. சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.